சேலம் மாவட்டம் பள்ளப்பட்டி அருகே மலை போன்று அமைக்கப்பட்ட நீரூற்றின் வடிவமைப்பு திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலதிக விவரங்களை செய்தியாளர் குமரேசனிடம் கேட்டு பெறலாம். குமரேசன், திடீரென தீப்பற்றி எரிய என்ன காரணம்? விவரங்கள் என்ன? அதாவது சேலம் மாநகரின் மையப்பகுதியில் புதிய பேருந்து நிலையம் அருகே பள்ளப்பட்டி ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டது. குறிப்பாக 19 கோடி ரூபாய் மதிப்பில் பொதுமக்களை கவரும் வகையில் புனரமைக்கப்பட்டது. குறிப்பாக ஏரியின் கரைகள் திடப்படுத்தப்பட்டு ஏரியில் படகு சவாரியும் அதே போல குழந்தைகளை கவரும் வகையில் பூங்காக்கள் மற்றும் இந்த மவுண்டன் போன்ற மலை வடிவமைப்புகள் போன்றவை அமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 3 கோடி ரூபாய் மதிப்பில் மவுண்டன் போன்ற வடிவமைப்பு, அதாவது மலையில் இருந்து தண்ணீர் கொட்டுவது போல குழந்தைகளை கவரும் வகையில் ஒரு மவுண்டன் வடிவமைப்பு அமைக்கப்பட்டிருந்தது. இது ஃபைபர் மற்றும் துணிகளால் அமைக்கப்பட்ட இந்த மவுண்டன் வடிவமைப்பு அமைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதன் அருகே யானை பொம்மை உள்ளிட்ட பல்வேறு பொம்மை வடிவமைப்புகளும் குழந்தைகளை கவரும் வகையில் அமைக்கப்பட்டு ஒரு பூங்கா போல் அமைந்திருந்தது. இந்த நிலையில் தான் கடந்த ஆண்டு இந்த புனரமைக்கப்பட்ட ஏரியின் பூங்கா திறக்கப்பட்டது. மக்கள் பயன்பாட்டிற்கு வந்ததை அடுத்து மக்கள் சென்று அதனை ரசித்து வந்தனர். இந்த நிலையில் தான் இன்று காலை, அதாவது மக்கள் சென்று கொண்டிருந்த நிலையில் திடீரென 2 மணி அளவில் அந்த பூங்காவில் அமைக்கப்பட்டிருந்த அந்த மவுண்டன் பகுதியிலிருந்து புகை வெளியேறியது. வெளியேறிய சில நிமிடங்களிலேயே அது தீப்பிடித்து மிக பிரம்மாண்டமாக அந்த தீ எரிந்தது. ஜுவாலை அதிக அளவில் வந்ததோடு மட்டுமல்லாமல் கரும் புகையும் அந்த பகுதியில் சூழ்ந்தது. இதனால் மக்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர். இதனை அடுத்து அந்த பகுதியில் இருந்த மக்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு படையினர் உடனடியாக அந்த தீயை அணைத்தனர். குறிப்பாக 3 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அந்த மவுண்டன் முழுவதுமாக எரிந்து நாசமானது. அது மட்டுமல்லாமல் அதன் அருகே வைக்கப்பட்டிருந்த அந்த குழந்தைகளை கவரும் வகையிலான அந்த பொம்மைகளும் எரிந்து நாசமானது. இந்த நிலையில் தான் இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். ஆனாலும் கூட அந்த பகுதிக்கு சென்ற சிலர் புகை, அதாவது சிகரெட்டை பிடித்துவிட்டு அந்த புகையை துண்டு சிகரெட்டை வீசி இருக்கலாம், அதன் மூலமாக தீப்பற்றிருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் நிலவி வருகிறது. இதன் காரணமாக பள்ளப்பட்டி போலீசார் தீ விபத்து எதனால் ஏற்பட்டது என்பது குறித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.